ஹலோ விவோஸ், இன்னைக்கு நம்ம உசுமாக்கிங்கிற ஒரு வெறித்தனமான ஒரு ஹாரர் அனிமி தான் பார்க்க போகிறோம். மொத்தமாகவே 4 எபிசோடு தான். இந்த ஒரே வீடியோ கவர் பண்ணிடலாம். இப்போ டேரெக்டாக கதைக்குள்ளேயே போயிடலாம். எபிசோட ஆரம்பத்தில் கிரியங்கிற பொண்ணை காமிக்கிறாங்க. அண்ட் இவ தான் நம்மளோட ஹீரோயின் கோரோசுசோ. இதுதான் எங்கள் ஊர். இந்த ஊரில் நடக்கிற மர்மமான விஷயத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு டைட்டிலையும் போடுறாங்க. அப்புறம் அந்த ஊரில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இருக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா. அப்புறம் அந்த இடத்துல ஒரு பையன் வேற. அண்ட் இவன் பேர் தான் சூயிச்சி. இவன் தான் நம்மளுடைய ஹீரோ, கிரியோட பாய் ஃப்ரெண்டு. அப்படியே 2 பேரும் நடந்துக்கிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. ஹீரோவும் நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாமா அப்படின்னு கேட்க, என்னடா ஓடி போயிடலாம் சொல்ல வரியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இல்லை இந்த ஊரில் சில மர்மமான விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல பார்த்தா அந்த தண்ணிலாம் கூட ஒரு ஸ்பைரல் ஷேப்பில் தான் போயிட்டு இருக்குது. இந்த சுழல், இந்த ஸ்பைரல் எங்கள் அப்பாவையே மாத்திருச்சு. எங்கள் அப்பா வீட்டில் எப்பயுமே தனியாக இந்த ஸ்பைரல் ஷேப்பில் இருக்க பொருட்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ஸ்பைரல் ஷேப்பில் இருக்க பொருளாம் அவர் பார்த்து அவருடைய கண்களை வெவ்வேறு டேரக்ஷனில் சுத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, என்ன கண்ணு சுத்த ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு நம்ம ஹீரோயின் ட்ரை பண்ணி பார்க்க, அது மட்டும் இல்லை அவர் சாப்பிட்ற சூப்பில் கூட அவர் சுழல் மாதிரி சுற்றி விட்டு தான் அவர் சாப்பிடுவார். குளிக்கும் போது கூட அந்த தண்ணி அந்த ஸ்பைரல் மாதிரி சுற்றி விட்டு தான் அவர் குளிப்பார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இதை கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு இருப்பா. சரி வேரில் பார்த்தவன் தான் தானே, எனக்கு தான் தெரியும் அது எப்படி இருக்கும்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அப்புறம் அந்த இடத்துல 5 மணியான ஒரு அலாரம் அடிக்கும். இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு அப்படியே காதெல்லாம் வலிக்குது. இந்த மலைகள், அந்த ஒரு டவர், இது எல்லாமே என்ன பைத்தியமாக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த இடத்துல ஒரு சுழல் காற்று வருது. அப்படியே நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு போயிடுறான். அப்படியே அந்த இடத்துல ஹீரோனோட வீட்டை காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோனோட அப்பா கிட்ட, ஏய் நீ இந்த ஸ்பைரல் ஷேப்பில் தானே அந்த பானை செய்வேன், அது அப்படியே ஸ்பைரல் ஷேப்பில் தானே இருக்கும், எனக்கும் ஒரு ஸ்பைரல் ஷேப் ஒரு பானை செஞ்சு கூட பார்க்கறதுக்கு அப்படியே ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோட ஹீரோயின் அப்பா கிட்ட சொல்ல, இதை நம்ம ஹீரோயினும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பா. அப்புறம் அடுத்த நாள் காலையில் ஸ்கூலில் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருப்பா. அவள் பேர் தான் அசாமி. ஒரு 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது காற்றுல அவரோட முடி கொஞ்சம் விளங்குமா. நம்ம ஹீரோயின், அம்மா உனக்கு எப்படி நெத்தில அப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு கேட்க, அந்த அசாமிங்கிற பொண்ணு, நான் சின்ன வயசில் ஒரு கை மேலே ஏறுமா தவறி கீழே விழுந்துட்டேன், அதனால தான் இந்த அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் 2 பேரும் ஸ்கூல் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் போக கரெக்டாக நம்ம ஹீரோ வருவான். நம்ம ஹீரோயினும், இவ தான் என் ஃப்ரெண்டு அசாமி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ண, நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்க்கும்போது அவன் நெத்தியில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுமா. இதை பார்த்து நம்ம ஹீரோ பயந்துருவான். அப்படியே அங்கேருந்து நம்ம ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு போயிடுவா. அவங்கள பழகாத, அவள் ஒரு ஸ்பைரல், அவள் ஒரு சுழல் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோனோட வீட்டை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோட அப்பாவும் ஹீரோட வீட்டில் போய் இந்த பானையை கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் நம்ம ஹீரோயின் அப்பா கிட்ட போய் இந்த பானையை கொடுக்க, இல்லை எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, என் நாக்கியே என்னால் ஸ்பைரல்ஷிப்பில் வளைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நாக்கியே வளைப்பாரு பாருங்க. தரமான சீன் இது. இதை பார்த்தோம் நம்ம ஹீரோயின் அலறடிச்சிட்டு ஓடுவாள். அந்த இடத்துல நம்ம ஹீரோட அப்பாவுக்கு ஒரு டெலிவரி வந்திருக்கும். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ அப்படியே தெருவில் நடந்து போயிட்டு இருப்பான். அந்த அசாமிங்கிற பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்தாட்டி, ஏன்டா நீ என்ன மட்டும் அவாய்ட் பண்ணுற, என்னை பார்த்து மயங்காத பசங்களே கிடையாது, நீ ஏன்ட்டு என்ன அவாய்ட் பண்ணுற அப்படின்னு அந்த பொண்ணு கேட்பாளா. நம்ம ஹீரோட நெத்தியை பார்த்த வாட்டி ஏதோ ஸ்பைரல் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நீ ஒரு ஸ்பைரல் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவானா, என்னடா இந்த தலைம்பாது பயப்பிற, இது மூன் ஷேப்பில் தானே ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா அது ஸ்பைரல் ஷேப்பில் ஆயிருக்கும். அதே தான், அது பாதி ஸ்பைரல் ஷேப்பில் ஆயிருச்சு, நீ இந்த ஊர் விட்டு போயிரு, இல்லைனா நீயும் எங்கள் அப்பா மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கேருந்து ஓடி போயிடுவான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோட அப்பா இறந்து போயிருப்பாங்க. அங்கே எல்லாம் அந்த ஃபியூனல் நடந்துட்டு இருக்கோம். அதில் நம்ம ஹீரோயின் கலந்துருப்பா. நம்ம ஹீரோட அப்பாவை எரிச்சாங்கன்னா மேலே புகையா போகுமா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் சொல்கிறான். அதாவது எங்கள் அப்பா ஒன்றும் படிக்கட்டில் விழுந்துலாம் ஒன்றும் சாகலை, உனக்கே தெரியும் சில நாள் எங்கள் அப்பா கொஞ்சம் ஃபிசிக்கலி மென்டலி கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கிறாரு, அவர் குணப்படுத்துறதுக்காக நான் டவுனுக்கு போயிட்டு வரும்போது வீட்டில் வந்து தேடி பார்த்தா எங்கேயுமே இல்லை. அப்புறம் ஒரு பாக்ஸ் இருந்துச்சு. அந்த பாக்ஸை திறந்து பார்த்த வாட்டி அவருடைய உடம்பில் இருக்கிற எல்லா எலும்பியும் உடச்சி ஒரு சுழலாக பண்ணி வச்சிருந்தாரு. இதை எப்படி வெளியே சொல்கிறேன்னு தெரியாம தான் வேற மாதிரி சொன்னோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அந்த ஃபியூனலுக்கு வந்தவங்களாம் மேலே பார்த்து எல்லாம் அலறி எடுக்கிறாங்க. பார்த்தா அந்த புகை எல்லாமே ஒரு ஸ்பைரல் ஷேப்பில் ஆகிட்டு இருக்குமா. அந்த வானத்தில் இருக்க அந்த சுழல் பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு நடுவில் ஒரு குளம் இருக்கும், அதில் போய் எல்லாம் அப்படியே செட்டில் ஆகுமா. நம்ம ஹீரோட அம்மா பார்த்தீங்கன்னா வானத்திலேயே பார்த்துட்டு அலறிட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோட அப்பா மூஞ்சி அதில் தெரியும். இதை பார்த்தபடி நம்ம ஹீரோட அம்மா அலறிட்டு இருப்பாங்க. அப்புறமேட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டாக்ஸி அனுப்பிச்சு விட்டாங்க. கரெக்டாக அந்த இடத்துல அசாமிங்க அந்த பொண்ணு வர, அந்த இடத்துல ஒரு சுழல் காற்று அடிக்குமா. அதில் அவருடைய முடி விலகும் போது அவன் நெத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைரல் ஷேப்பில் ஒரு ஓட்ட தெரியுமா. இதை பார்த்தோடி ஹீரோயினே என்ன தலையில் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் போயிடுவா. அப்படியே ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட அம்மா அலறிட்டு இருப்பாங்க. அந்த நர்ஸோட கொண்டையை பார்த்தோடி பார்க்க ஸ்பைரல் ஷேப்பில் இருக்குமா. இதை பார்த்து இன்னும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அப்படியே அந்த அசாமிங்கிற பொண்ணை காமிக்கிறாங்க. அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவானா, நான் தான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டல, ஏன் திரும்ப வர அப்படின்னு கேட்பாளா. இல்லை நீ என்னை இழுத்துக்கிட்டே இருக்கிற, உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். இதை கேட்ட அவளும் ஏதோ யோசிச்சு பார்க்குறா. அப்படியே நம்ம ஹீரோனை ஸ்கூலில் காமிக்கிறாங்க. அங்கெல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்குது. அப்போ ஒரு பையன் அப்படியே சதசதான் நினைச்சிட்டு உள்ள வருவானா. அந்த பையன் நடக்கிறது ரொம்ப ஸ்லோவாக லேசியாக நடந்துட்டு இருப்பான். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவனை பார்த்து கிண்டடிச்சிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லை மூஞ்சி பார்க்கவே ரொம்ப வியர்டாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ்லாம் கூட அவன் சரியாக விளையாட மாட்டானா. அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் காண்டாயிரும். அப்புறமேட்டு அவனை பிடிச்சி என்னடா ஓவரா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க, அவன் சட்டையெல்லாம் கழட்டி அப்படியே தரத்தனை இழுத்துட்டு வந்து அவன் அவமானப்படுத்துறாங்க. அங்கே சிரிச்சிட்டு இருக்கிறவங்களாம் திடீர்னு ஒன்று பார்த்து ஷாக் ஆக பார்த்தா அவன் முதுகுல ஒரு ஸ்பைரல் ஷேப் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அப்படியே ஹாஸ்பிட்டல் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோட அம்மா அப்படியே முடியெல்லாம் வெட்டி கையில் கட்டெல்லாம் போட்டுருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறான், அதாவது எங்கள் அம்மா எதை பார்த்தாலும் ஸ்பைரல் ஷேப்பில் இருக்க பொருளை பார்த்தா பயப்படுறாங்க. ஈவன் அவங்களோட முடி ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கிறதுனால அதையும் வெட்டி எடுத்துடுறாங்க. அவங்க அந்த விரல் அந்த ரேகை இருக்குள்ள அது கூட ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கிறதுனால அதையும் வெட்டி எடுத்துடுறாங்க. அதனால தான் அவன் கையில் கட்டு போட்டிருக்குது. ஈவன் நான் பார்க்கும்போது
இருக்கும்போது கூட தலையில் கேப் மாட்டிட்டு கையில் க்ளவுஸ் போட்டுட்டு தான் நானே பார்க்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஹீரோயினும் இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த அசாமிங்கிற பொண்ணை பார்ப்பாளா, அசாமி நில்ல அப்படின்னு சொன்ன வாட்டி எங்கே போனேன் அவனை பற்றி எவ்வளோ கவலை பண்ண தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அசாமியும் கிரியே என்னால் எதையும் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேப்பை கழட்டினா அந்த சுழல் அப்படியே பாதி தலைக்கு இருக்கும். அப்படியே அந்த சுழலுக்குள்ள அந்த கண்ணு போகும் பாருங்களேன், நம்ம ஹீரோயின் அலையிற போயிடுவா. அப்படியே இன்னொரு பக்கம் அந்த அசாமிக்கு அந்த ப்ரப்போஸ் பண்ண பையன் இருக்கிறான்ல, நம்ம சூயிசி கூட்டு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இங்கேயே ஏறா அப்படின்னு சொல்லுவான். அதாவது அசாமி என்ன சொல்லியிருப்பான்னா, நீ ஹீரோவை கூட்டிட்டு வந்தா நான் உன் லவ்வை அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. அதனால தான் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வந்திருப்பான். கரெக்டாக அந்த இடத்துல அசாமி வர அவனை கூட்டிட்டு வந்துட்டேன், இப்பயாச்சும் என் காதலை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்ல அவன் வந்துட்டானா, இப்போ நீ கிளம்பு, நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்ன வாட்டி ஏன்டி இப்படி நம்ம வச்சு ஏமாத்துற அப்படின்னு சொன்ன வாட்டி கோவத்தை அப்படியே கேப்ப போடுங்க. அவன் மூஞ்சில அந்த ஒரு சுழல் அப்படியே பெருசா இருக்கும். இதை பார்த்து ரெண்டு பேரும் நடிங்க போயிருவாங்க. அசாமனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரும்போது அந்த சுழல் அப்படியே ஒன்று உள்ள இழுத்துக்கும். கரெக்டாக அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வருவா. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மரத்து மேலே நின்றுப்பான். அங்கேடா பண்ற அப்படின்னு கேட்க அந்த அசாமிங்கிற பொண்ணு ஒருத்தனை அப்படியே உள்ள இழுத்துக்கிட்டா அப்படின்னு பார்க்கும்போது அந்த அசாமியவே அந்த ஸ்பைரல் உள்ள இழுத்துக்கிட்டு இருக்கும். அந்த சுழல் அந்த அசாமிங்கிற பொண்ணு கம்ப்ளீட்டாக உள்ள இழுத்துரும். இருந்த இடம் கூட இல்லாமல் ஆயிரும். அப்படியே நம்ம ஹீரோயின் பேக்ரவுண்ட் வாய்ஸில் அன்னைக்கு நடந்த எல்லா அந்த கொடூரமான விஷயம் எல்லாமே ஒரு ஆரம்பம் மட்டும்தான், அதை நாங்கள் உணரத்துக்குள்ளார எங்களை அந்த ஸ்பைரல் அழிச்சிருச்சு அப்படியே நம்ம ஹீரோனோட ஸ்கூலை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு நத்த ஓடு இருக்கும். அப்படியே அந்த எபிசோடு முடிக்கிறாங்க. எபிசோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோயினோட ஸ்கூலை காமிக்கிறாங்க. அதில் போன எபிசோட ஒரு பையனை ரேகிங் பண்ணியிருப்பான்ல, அவன் இன்றைக்கி லேட்டாக தான் வரான். ஆனால் இன்றைக்கி அவனை பார்த்து எல்லாருமே ஷாக்காக நிற்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அவன் முதுகில் அப்படியே இந்த நெத்த ஓடு மாதிரி அப்படியே பெருசாக ஒன்று இருக்குது. இதை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஷாக்காக இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு தெரியும் அந்த ஸ்பைரல் வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு. அப்படியே ஒரு இடத்துல ஒரு கப்புள்ஸை காமிக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரி இருப்பாங்களா. அந்த இடத்துல ரெண்டு பாம்புங்க அப்படியே உடம்பு சுற்றிக்கிட்டு அப்படியே வருமா. அங்கிருந்து அந்த பொண்ணும் பார்த்தியா நம்ம அப்பா அம்மா சண்டை போடுற மாதிரி இவங்களும் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்ல அந்த பாம்பு அப்படியே சுற்றிட்டு அந்த ஓட்டிக்கொள்வோல இதை பார்த்து ரெண்டு பேரும் பயந்து போயிடுவாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அப்படி இன்னொரு பொண்ணோட அப்படி சுடுகாடு மாதிரி இருக்கிற ஏரியா அப்படியே நடந்து போவ அந்த கூட அந்த பொண்ணு சொல்கிறா, கொஞ்ச நாள் இந்த அசாமிங்கிற பொண்ணு தொலைஞ்சு போயிட்டா, போலீஸ்லாம் கூட அவளை கண்டுபிடிக்கிறதாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தாங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கூடயும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை ஊரில் யாரும் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள யாரும் எரிக்கிறது இல்லை. ஆக்சுவலி நம்ம ஹீரோட அப்பா எரிச்ச விட்டு அந்த கரும் புகை வந்திருக்கும்ல, அதனால யாருமே எரிக்கிறது இல்லை, எல்லாரும் இங்கே புதைச்சது தாங்கிறாங்க. அது மட்டும் இல்லை இங்கேருந்து வெளியூர் யாரோ போனாங்களாம், அவங்களையும் எரிக்கிறது இல்லையா புதைக்கிறாங்களாம். ஸோ ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல திடீர்னு ஒரு பையன் வந்து அவங்க பயமுறுத்துறான். அதாவது நம்ம ஹீரோயினை இவளுக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக வச்சுக்கணும் அப்படின்னு அந்த தலைவனுக்கு ஆசை. அதனால தான் பக்கத்தில் இருக்கிற பொண்ணும் ஏன்டா ஆல்ரெடி கிரியாக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, நீ ஏன்டா தொந்தரவு பண்ணுற அப்படின்னு கேட்க இருந்தால் இருந்துட்டு போட்டோம், கிரியை மாதிரியான ஒரு பொண்ணு எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தால் பார்க்குறோம் எப்படி நினைப்பான் அப்படின்னு அந்த பையன் சொல்ல இவன் கிடக்குறான் முட்டான் பையன் அப்படின்னு அந்த பொண்ணை கூடி நம்ம ஹீரோயின் அங்கே வந்து போயிடுவா. நம்ம ஹீரோயினும் அப்படியே வீட்டுக்கு நடந்து போவ அந்த இடத்துல அந்த கப்பிள்ஸ் இருந்தாங்கல்ல, அந்த பையனை அடிச்சுட்டு அவங்க பேரண்ட்ஸ் அவன் பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஹீரோயினும் அந்த பையன்கிட்ட வந்து கொஞ்சம் பேச்சு கொடுப்பா. ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் தான் நினைக்கிறேன். அப்புறம் அந்த பையன் சொல்கிறான், உனக்கே தெரியும் நான் சின்ன வயசுலேயே இந்த ஊருக்கு வந்துட்டோம், நான் இருக்கிற இடம் சுற்றி எல்லாம் ஏழைகளாக தான் இருப்பாங்க, அதனால் ஏழைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் சண்டைலாம் வரும். அதே மாதிரி தான் எங்கள் அப்பா அம்மாவும் அவங்க அப்பா அம்மாவும் இப்போ பேர் அடிச்சுப்பாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இருக்குன்னு ஆசைப்படலை, நாங்கள் சந்தோஷமாக இருக்குன்னு ஆசைப்பட்றோம். கிரியே நான் இதை உங்ககிட்ட சொல்கிறேன், யார்கிட்டயும் சொல்லிடாத, நாளைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் அந்த ஊர் விட்டு ஓடி போகிறோம் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அப்படியே ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹீரோட அம்மாவை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசுகிறா. என்னன்னா நாளைக்கு அந்த ரெண்டு பேரும் அந்த ஊருட்டு ஓடி போகிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன், அவங்க இடத்துல தான் அந்த ஸ்பைரலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த ஸ்பைரலால் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் பைத்திய மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல ஆமாம் கிரியே என்ன முன்னது முடி கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோயினும் ஆமாம் எப்படி பெருசாக வளர்ந்துச்சு நான் கூட கவனிக்கலையே அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்க அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாரும் அவளே தான் பார்க்குறாங்க. என்னென்னு பார்த்தா அவரோட முடி பார்க்க அப்படியே ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கும். அங்கேருந்து வந்து பண்ணோம் ஒரு கம்ஃபர்டபுளான முடியை பின்னிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடியை பின்னிருப்பா. கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஜடா போட்டு அந்த முடியை அப்படியே அவுந்துட்டு மறுபடியும் அந்த ஸ்பைரல் ஷேப்லேயே ஆயிரும். இது எல்லாருமே அப்படியே ஷாக்கோட பார்க்க வெளியே ஜன்னல் கிட்டே தான் நத்த மாதிரி ஊந்துக்கிட்டு போகுமா. பார்த்தா ஒரு பையன் வருவாள் லேசியா, அவன் தான் அப்படியே ஃபுல்லாக ஒரு நத்த மாதிரி ஆகி ஊழ்ந்துக்கிட்டு மேலே போவான். இது எல்லாரும் அப்படியே ஷாக்கோட ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கேருந்து நம்ம ஹீரோயினும் அங்கே ஒரு சலூன் கடைக்கு போய் முடியை வெட்ட பார்ப்பா. அந்த பொண்ணு முடியை வெட்டும் போது அந்த முடி பார்த்தீங்கன்னா அவளை வெட்ட விடாமல் அவள் கைஃபர் அப்படியே சுற்றிக்கும். நம்ம ஹீரோயின் அங்கேருந்து வீட்டுக்கு போவ அந்த முடி பார்த்தீங்கன்னா அவள் கழுத்து பிடிச்சி நெருக்கிட்டு இருக்கோம். அவங்க அப்பா அம்மாவும் என்னாச்சு ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு கேட்கும்போது அந்த முடி அப்படியே ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கிறத அவங்க பார்த்த வாட்டி அவங்க அப்படியே மயங்கி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே ஸ்கூலுக்கு போகும்போது அவன் முடி எல்லாரும் வித்தியாசமாக பார்க்க அவளோட முடியல இருக்கிற அந்த ஸ்பைரலை பார்த்த வாட்டி அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே ஈர்க்கப்படுறாங்க. கிளாஸில் போனால் கூட அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயின் அப்படியே வித்தியாசமாக பார்க்குறத பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே இருக்க பிடிக்கல, அங்கேருந்து வெளியே வந்துடுவா. அப்புறம் ஹீரோயின் அங்கேருந்து வெளியே வரும்போது அந்த இடத்துல பெரிய நத்தோடு மாதிரி இருக்கும். அந்த டைமில் ஒரு டீச்சர் வருவார், இங்கே பாருங்கள் இதுதான் அவங்க பையன் அப்படின்னு சொன்ன வாட்டி அந்த பையன் தான் அப்படியே ஃபுல்ஸாக ஒரு நத்தையாக மாதிரி இருப்பான். இதை பார்த்து அவங்க பேர்
சான்ஸ், என்னடா விளாட்றீங்களா, இது என் பையனே கிடையாது போங்கடான்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. நம்ம ஹீரோயினும் அவளை கொஞ்சம் பாவமாக பார்த்து தண்ணிலாம் ஊற்றி அவளை கொஞ்சம் கூல் பண்ண பார்ப்பான் அவனை. ஹீரோயினும் ஸ்கூலை முடிச்சுட்டு நம்ம ஹீரோவை பார்க்கறதாக ரயில்வே ஸ்டேஷன் போவ பின்னாடி பார்த்தா அந்த லவர் பையன் இருப்பான்ல, அதை நம்ம ஹீரோயின் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வருவான். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே முடி அப்படியே வினோதமாக பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ கூட அவளை பார்த்துட்டு ஓடி போயிடுவான். கரெக்டாக அந்த லவர் பையனும் நம்ம ஹீரோயின் கிட்ட அப்படியே கிஃப்ட்டை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண பார்க்க எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது அப்படின்னு சொன்ன வாட்டி இல்லை என் லவ் உண்மையான லவ், அதை ப்ரூவ் பண்ணுறப்பான்னு சொல்லி ஒரு கார் கிட்ட போய் நிறுத்த பார்ப்பான். ஆனால் அந்த கார்காரன் ஒரே அடியாக அடிச்சு சக்கரத்தில் மாட்டி கொடூரமாக செத்து போயிடுவான். அப்புறம் அடுத்த நாள் காலையில் கார் ஆக்சிடென்ட் ஒரு பையன் செத்து போயிட்டான் அப்படின்னு பசங்களாம் பேசிக்கிட்டே ஸ்கூலுக்கு வர அந்த இடத்துல பார்த்தா ஒரு நத்தை ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த குண்டு பையன் இருப்பான்ல அவன் இல்லை, அவனை புள்ளி பண்ணல அந்த பையன் நத்தையா மாதிரி இருப்பான். அப்புறம் மறுபடியும் அந்த பையனையும் அந்த கூண்டில் போட்டு அடைச்சிடுறாங்க, 2 நத்தையா வந்துருச்சு. அப்புறம் அந்த இடத்துல நம்ம ஹீரோயினுக்கு மாதிரியே அங்கே ஒருத்தனுக்கு பெரிய முடி வச்சுட்டு ஒருத்தி வருவாளா, பாத்தியா ஒன்ன மாதிரி எனக்கு முடி வந்துருச்சு, இனிமேல் என்னையத்தை எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்புறம் அவள் பார்த்தீங்கன்னா முடியை வச்சு நம்ம ஹீரோயின் கழுத்தை நெருக்க ஆரம்பிச்சிருவா. 2 பேரும் முடியை வச்சுக்கிட்டு மாற்றி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் வந்து அந்த கருப்பு முடியை வெட்டி விட்டுருவான். பார்த்தா நம்ம ஹீரோயினோட முடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அப்படியே சுற்றிடும். அப்புறம் அந்த பொண்ணு அங்கேருந்து போயிடுவா. நம்ம ஹீரோவும் அந்த சிசரை வச்சு கஷ்டப்பட்டு வெட்டி வெளியே வந்துடுவான். நம்ம ஹீரோயினோட முடியும் எல்லாத்தையும் வெட்டிடுவான். அந்த கருப்பு முடி வச்ச பொண்ணும் இனிமேல் நான் தான் எல்லாரும் என்னதை கவனிப்பாங்க, இனிமேல் நான் தான் அப்படி சொல்லிக்கிட்டே ஒரு கம்பத்துக்கிட்ட போய் அந்த கம்பத்தையும் அந்த முடியை அப்படியே ஃபுல்லாக சுற்றிடும். நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினோட எல்லா முடியும் வெட்டி நம்ம ஹீரோயின் வந்து மயக்கத்துலேருந்து அப்படியே எந்திரிச்சுவா. பார்த்தா அங்கே இருந்த 2 நத்திங்களும் அங்கே வந்து தப்பிச்சு போயிடும். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே காட்டுக்குள்ளே போயிடுவாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஒரு ஆள் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க, ஐயோ என்னையா பண்ணுற அப்படின்னு கேட்ட வாட்டி இல்லை அந்த 2 பேரும் முட்டை போட்டிருக்கிறாங்க. ஐயோ 2 பேரும் பசங்க எப்படியா முட்டை போட முடியும், இந்த அத்தையை பொறுத்த வரைக்கும் மேல் ஃபீமேல்லாம் கிடையாது, முட்டை வரதான் செய்யும், இது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையும் போட்டு உடச்சிருவான். நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வரும் அந்த கப்பிள்ஸ் 2 பேரும் இன்னைக்கு ஓடி போகிறாங்கன்னு. அதனால 2 பேரும் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக கொஞ்ச நேரம் நம்ம ஹீரோவும் ஹீரோயின் வெயிட் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த கப்பிள்ஸ் அப்படியே ஓடி வருவாங்களா, அவங்க ஓடி போகிற விஷயம் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிடும். அதனால பின்னாடி துரத்திட்டு வராங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க எங்கே ஒன்னாலும் பின்னாடி துரத்திக்கிட்டே வராங்க. எல்லா இடத்துலையும் ஆளுங்க இருக்கிறதுனால ஒரு கட்டத்தில் அங்கே பீச் இருக்கும், அதுக்குள்ளே அப்படியே ஓடுறாங்க. ஓடும் போது அப்படியே தடிக்கிட்டு 2 பேரும் விழுந்து போயிடுறாங்க. மறுபடியும் அந்த பையனை அடித்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் பார்க்குறாங்க. ஆனால் இதுக்கு மேலே முடியாது, ஆல்ரெடி வாழ்க்கை நாசமாக போயிட்டு இருக்குது, இதுக்கப்புறம் என்னால் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லி அந்த உடம்பு அப்படியே சுற்றிக்க ஆரம்பிக்கும். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அதை ஆச்சரியமாக பார்க்க அந்த பொண்ணோட உடம்பும் அப்படியே சுற்றிக்க ஆரம்பிக்கும். அப்போ கூட 2 பேரும் விடமாட்டாங்க. 2 பேரும் கை கொத்துக்கிட்டு அந்த பாம்பு சுற்றினுச்சில்ல அப்படியே 2 பேரும் உடம்பும் அப்படியே ஒன்றுக்கு அப்படியே சுற்றிக்குமா. ஆனால் அப்பா கூட அவங்க பேரண்ட்ஸ் விடமாட்டாங்க, 2 பேரையும் பிரிக்க பார்ப்பாங்க. ஆனால் 2 பேரும் அப்படியே அந்த கடலுக்குள்ளாரியே போயிடுறாங்க. அன்றைக்கி நைட்டு லைட் ஹவுஸ்லேருந்து அந்த லைட்டு சும்மா வேகமாக சுற்றிக்கிட்டு இருக்குமா. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு லேடி பார்த்தீங்கன்னா ரோட்லேயே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் என்னாச்சு ரோட்லேயே சுற்றிட்டு இருக்கிறீங்க கேட்ட வாட்டி இல்லை என்னால் வீட்டுக்குள்ளேயே போக முடியல அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸ்டேஷனுக்கு போகும்போது கூட நிறைய பேர் ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னே தெரில, நடந்தாவே நான் ஒரே இடத்துல தான் சுற்றுறேன் அப்படின்னு எல்லாரும் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே ஸ்கூலை காமிக்கிறாங்க. பசங்கள்லாம் இத்தனை வருஷமும் ஒர்க் ஆகாத லைட் ஹவுஸ் திடீர்னு ஒர்க் ஆனிச்சு பாத்தியா அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்கும்போது கதவை திறந்துட்டு ஒரு நத்த மாதிரி ஒருத்தன் வருவான். ஸோ இன்னொருத்தனும் நத்தையா மாறிட்டான். ஹீரோயின்னு ஸ்கூலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அவன் தம்பி எங்கேயும் கிளம்பியிருப்பான். எங்கன்னா கரைக்கு பக்கத்தில் பார்த்தா ஒரு போட்டு கவுந்து இருக்கும். நேற்று லைட் ஹவுஸும் ஒர்க் ஆனிச்சு, கடல்லாம் அமைதியாக தான் இருந்துச்சு, அப்புறம் எப்படி போட் கவுந்துச்சு அப்படின்னு அதுக்கு யோசிச்சுட்டு இருப்பாங்களா. அங்கேருந்து சின்ன பசங்களாம் வாங்க லைட் ஹவுஸ் போகலாம் அப்படின்னு சொல்லலாம் போயிருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் பின்னாடியே போயிருப்பா. ஹீரோயினும் அந்த லைட் ஹவுஸ் மேலே ஏறுவா ஏறிக்கிட்டே இருக்கிறா. ஒரு கட்டத்தில் அங்கே எல்லாமே ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கும், எலும்பு கூடலாம் கூட இருக்கும். அந்த இடத்துலலாம் அங்கே பார்த்தா 2 பசங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. இதுக்கு மேலே ஏற முடியாது அப்படின்னு, சரி கீழே போங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு மேலே போயிடுவா. மேலே போனால் அந்த லைட் ஹவுஸோட அந்த லென்ஸ் இருக்குல்ல அது அப்படியே ஃபுல்லாக ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோயினோட தம்பியும் ஒரு பையனும் இருப்பாங்க. அந்த ஸ்பைரல் எங்களி அப்படியே ஈர்க்குது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அப்படியே வெளியே பார்த்தா சூரியன் அஸ்தமனம் ஆகும் போது, அஸ்தமனம் ஆனால் இந்த லைட் ஹவுஸ் ஆன் ஆயிரும். ஸோ இங்கேருந்து அதிக ஹீட் வந்து வெளியே போவோம். அதனால சீக்கிரம் வாடா கீழே போகலாம்னு சொல்லி 3 பேரும் வேகமாக கீழே இறங்கிட்டு இருப்பாங்க. சூரியனும் கொஞ்சமாக அஸ்தமனம் ஆகிட்டே இருக்கும். இவங்க வேகமாக கீழே இறங்க ஒரு கட்டத்தில் நைட் ஆயிரும். ஸோ அந்த ஹீட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெளியேற ஒரு கட்டத்தில் அந்த ஒரு பையன் பார்த்தீங்கன்னா தடி கீழே வந்துடுவான். அவனை காப்பாற்றுற பேரில் 3 பேருமே அந்த ஒரு ஹீட்டில் அஃபெக்ட் ஆயிடுவாங்க. இத்தனை நாள் அமைதியாக அந்த லைட் ஹவுஸ் அதோட ஒளியை எல்லாத்துக்கும் பரவ ஆரம்பிச்சிச்சு. அந்த ஸ்பைரலோட தாக்கத்தால் இந்த ஊர்லேருந்து நாங்கள் வெளியேறப்பட்டோம் அப்படின்னு இந்த செகண்ட் எபிசோட முடிக்கிறாங்க. எபிசோட ஆரம்பத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து இந்த லைட் ஹவுஸ் அடிபட்டிருக்கும்ல, அதனால ஹாஸ்பிட்டல் இருக்கிறா. நம்ம ஹீரோவும் பக்கத்தில் தான் இருப்பான். ஹீரோவும் உனக்கு தெரியுமா காதில் கோக்லியா அப்படின்னு ஒரு ஆர்கன் இருக்கும், அந்த ஆர்கன் பார்க்கறதுக்கு அப்படியே ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கும், அதுதான் நம்மளுக்கு காது கேட்க உதவி பண்ணுது. இதை ஏன் நம்ம ஹீரோ சொல்கிறான்னா, நம்ம ஹீரோட அம்மா இப்போ தான் கொஞ்சமாக குணமாயிட்டு வருவாங்க. டாக்டர் கிட்ட பேசும்போது ஓகே நீங்கள் இன்னும் இந்த ஸ்பைரல் பார்த்து பயப்படுறீங்கன்னா இங்கே இருக்கிற சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு டாக்டர் சொல்லுவார். அப்போ அங்கே இருக்கிற அனாட்டமி சார்ட்டில் காதுக்கு பக்கத்தில் ஏதோ ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கும்ல அதை
பார்த்த வாட்டி நம்ம ஹீரோ முடி ஸ்பேர் ஷேப்ல வெட்டி எடுத்துட்டாங்க, விரல் ஸ்பேர் ஷேப் வெட்டி எடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க பாடிக்குள்ளேயே ஒரு ஸ்பேர் ஷேப்ல ஆர்கன் இருக்குது, அதை மட்டும் அவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, வெளியே பார்த்தீங்கன்னா அந்த பூச்சிங்கெல்லாம் இனப்பெருக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது கூட அந்த ஸ்பேரோட கர்ஸ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். அங்கே பார்த்தா நிறைய ஆம்புலன்ஸ் வர மாதிரி சவுண்டு கேட்கும். அப்புறம் அங்கே சில பேர்லாம் ஏற்கனவே 10 பிரெக்னென்ட் லேடிஸ் கொசுக்கடியால் அட்மிட் ஆகிருக்கிறாங்க, இன்னும் எத்தனை பேர் வருவாங்கன்னே தெரில அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா ஒரு பிரெக்னென்ட் லேடி வந்திருப்பா. நம்ம கிரியாக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம் அவங்க யாருன்னு. ஆக்சுவலி அவங்க கசின் தான் அது. ஹீரோயினும் வார்டில் வச்சு அவங்கள பார்த்துப்பாங்க. அப்புறம் ஏதோ இரும மாதிரி இருக்கும், அம்மா என்ன இது அப்படின்னு கேட்ட வாட்டி இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை வச்சிரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஹீரோயினும் அதெல்லாம் பெருசாக கண்டுக்காம அங்கேயே வச்சிருவா. அன்றைக்கி நைட் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினோட கசின் இருப்பால, அவள் அப்படியே கண்ணை திறக்க அவன் கண்ணே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட அப்பா காமிக்கிறாங்க. அவன் குளத்துலேருந்து பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வர்றாரு. ஆக்சுவலி அவர் பானை செய்கிறவரில், அதனால தான் பானை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்புறம் அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் காமிக்கிறாங்க. அங்கெல்லாம் ஒரு பரபரப்பாக பேசிட்டு இருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தா அங்கே 3 பேர் இறந்து போய்க்கிறாங்க. அது உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லை. உண்மையாலுமே கொசு கடிச்சு இறந்தாங்களா இல்லை யாரோ கொண்டுட்டாங்களா அப்படின்னு நாங்கள்லாம் பேசிகிட்டு இருக்க, அப்படியே நம்ம ஹீரோ என்னென்ன ஹாஸ்பிட்டல் கொலகாரங்களும் இருப்பாங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது கரெக்டாக நம்ம ஹீரோ வருவான். பார்த்தா அந்த இடத்துல ஒரு கொசு வருமா. நம்ம ஹீரோ வந்து ஸ்ப்ரே விட்டு அந்த கொசுவை அடிப்பா. நம்ம ஹீரோயினோட கசினை வந்து இரும்ப அழைச்சிருவா. நம்ம ஹீரோ சொல்கிறோம், பொதுவாக ஃபீமேல் கொசு மட்டும்தான் ரத்தத்தை குடிக்கும், அது வயிற்றில் இருக்கிற அதோட குழந்தைக்கு நியூட்ரிஷனை கொடுக்கறதுக்காக அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவானா. கரெக்டாக அந்த இடத்துல நர்ஸ் வர, சார் என்ன பண்ணுறீங்க வெளியே போங்க சொல்லி நம்ம ஹீரோ வெளியே துரத்திடுவாங்க. ஹீரோ இன்னும் சாரி நான் அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவானா. அப்புறம் அன்றைக்கி நைட்டு தூங்க போகும்போது கொசு கடிக்காமல் பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவாளா. இல்லை எனக்கு கொசுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அந்த கசின் சொல்லுவா. சரி ஏதோ தூக்கத்தை வளர்றா அப்படின்னு நம்ம ஹீரோயினை படுத்து தூங்கிடுவா. ஹீரோயினுக்கு தூங்கிட்டு இருக்கும்போது சவுண்டு கேட்குமா. என்னன்னு பார்த்தா அந்த பிரெக்னண்டான லேடிஸ்லாம் கையில் ஏதோ இரும்பு ஸ்க்ரூ மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. ஒவ்வொருத்தங்களும் பார்க்கும்போது சும்மா டெரராக இருக்கிறாங்கல்ல. அப்புறம் அந்த பிரெக்னண்ட் லேடிஸ்லாம் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு ரூம்குள்ளே போவாங்களா. நம்ம ஹீரோயினும் அங்கே போய் பார்த்தா அந்த ஸ்க்ரூ வச்சு கழுத்தில் திருவி அந்த ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் பயந்து போயிடுவா. நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணு பார்த்துருவா. இன்னைக்கு உன் சாவு ஏன் கீழே தாண்டிங்கிற மாதிரி அவளை அட்டாக் பண்ண போவாளா. கரெக்டாக ஒருத்தன் வந்து என்ன சத்தம் அப்படின்னு கேட்பானா. அவ்வளோதான், அங்கே இருக்கிற பொண்ணுங்களாம் அவனை டார்கெட்டை வச்சு அவனை அட்டாக் பண்ண வருவாங்களா. கையிலேயே ஸ்பேர் மேலே சுற்றி அவன் அப்படியே மயக்கப்பட்டு வச்சு அவன் ரத்தத்தெல்லாம் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த நர்ஸ் வந்து என்ன சத்தம் அப்படின்னு பார்த்தா, அப்புறம் இந்த பொண்ணுலாம் நர்ஸை பார்த்துருவாங்க. நர்ஸையும் ஓட்டை போட்டு ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த பொண்ணுங்கள்லாம் சரி இன்னைக்கான ரத்தம் போதும் அப்படின்னு சொல்லி போவாங்களா. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு என்னம்மா பொண்ணு ஒன்றை விட்டுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. நம்ம ஹீரோனோட கசின் இருப்பால, அவ கூட நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ண வருவா. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணுங்களாம் கதவை தந்து உள்ள வந்துருவாங்க. நம்ம ஹீரோயின் பக்கத்தில் அந்த கொசு அடிக்கிற ஸ்ப்ரே இருக்குல்ல, அதை எடுத்து அவங்க மூஞ்சின் அடிக்க அவங்களுக்கு கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். ஸோ இதனால தான் நம்ம ஹீரோ அந்த ஸ்ப்ரே அடிக்கும் போது அந்த கசினுக்கு இருமல் வந்திருக்கும். அப்படியே நம்ம ஹீரோட அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்க காதில் ஏதோ சலங்கு போகிற மாதிரி ஏறுமா, அதை தட்டி விட்டுருவாங்க. அது கீழே விழுந்த வாட்டி ஸ்பேர் ஷேப்பில் மாறுமா. அதை பார்க்கும்போது அவங்க ஹஸ்பண்டை பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுமா. உன் காதுக்குள்ள ஒன்று ஸ்பேர் ஷேப்பில் ஒன்று இருக்குது, அதுக்குள்ள நான் போகணும் அப்படின்னு சொல்ல அவங்க பயந்து போயிடுவாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன் இந்த பிரெக்னன்ட் லேடிஸ் எல்லாம் ரத்தத்தை குடிக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் நம்ம ஹீரோயின் சொல்கிறத ஒருத்த கூட நம்பவே இல்லை. அப்படின்னு நம்ம ஹீரோட அம்மா காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறாங்க என்னன்னா, நேற்று நைட்டு அவங்க அப்பா வந்து என் காதுக்குள்ள ஒன்று ஸ்பேர் ஷேப்பில் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னார் அப்படின்னு நம்ம ஹீரோட அம்மா சொல்ல நம்ம ஹீரோக்கு ஒரே ஷாக்கு. அப்பா தான் இறந்து போயிட்டாரு எப்படி சொல்லுவார் அப்படின்னு. நான் இப்பயே டாக்டர் பார்த்தானோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அம்மா டாக்டர் ரூமுக்கு போவேன். அம்மா இங்கே அனோட்டமி சார்ட் இருந்துச்சு எங்கே அது அப்படின்னு கேட்க, இல்லை அது கிழிஞ்சு போச்சு எல்லாம் தூக்கி வச்சுட்டேன் அப்படின்னு டாக்டர் சொல்லுவார். ஹீரோட அம்மாவும் நீங்கள் டாக்டர் தானே உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லை, அம்மா காதில் ஏதோ ஸ்பேரல் ஷேப்னு ஒரு ஆர்கன் இருக்கா அப்படின்னு கேட்க, எனது காதில் ஸ்பேரல் மாதிரியா இல்லையே அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அம்மா கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோட அம்மாவுக்கு குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்குமா, அது அப்படியே சுழல் மாதிரி சுத்த ஆரம்பிச்சிடும் கண்ணுக்கு. அதில் நம்ம ஹீரோட அப்பாவும் உனக்குள்ளே அந்த ஸ்பைரல் இருக்குது நான் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அம்மாலாம் பிடிங்கி போட்டுருவாங்க. அப்புறம் அவங்க ரொம்ப பயந்து போயிடுவாங்க. அப்புறமேட்டு அந்த ட்ராவில் இருக்கிற சிசர் எடுத்து கழுத்துலேயே ஒரு சொருவிடுவாங்க. சவுண்டு கிட்ட நம்ம ஹீரோ வந்து பார்ப்பான். நம்ம ஹீரோட அம்மா ஃபுல்லாக அப்படி கட்டு போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் அப்புறமேட்டு இறந்து போயிடுவாங்க. நம்ம ஹீரோட அம்மாவை எரிச்சு அந்த ஒரு கரும்புகை மேலத்தில் போய் அப்படியே ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கும் அவங்க அப்பாவுக்கு நடந்த மாதிரியே. அப்படியே நம்ம ஹீரோயின் அப்பாவை காமிக்கிறாங்க. அவர் பானை செய்கிறவரில் அந்த பானை எப்படி சுடும் போது அதை பார்த்து அப்படியே ஷாக் ஆகிறாரு. அப்படியே ஹாஸ்பிட்டல் காமிக்கிறாங்க. அங்கே ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாத்துக்குமே குழந்தை பிறந்திருக்கும். நம்ம ஹீரோயின் அந்த ஹாஸ்பிட்டல் கொடுக்குற அந்த மஷ்ரூம் சாப்பிடுவா. அது அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்ம ஹீரோ பார்ப்பான். பார்த்தா அந்த மஷ்ரூமில் கூட ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கும். அங்கேருந்து நம்ம ஹீரோயின் வந்துருவாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் மஷ்ரூம் சூப்பராக இருந்துச்சுல அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அங்கே குழந்தைங்க வச்சுக்கிற இடத்தெல்லாம் யாரோ பேசியிருக்குமா சவுண்ட் கேட்குமா. போய் பார்த்தா அங்கே பிறந்த குழந்தைங்கள்லாம் சரளமாக பேசிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அந்த குழந்தையோட தொப்புலேருந்து ஒரு மஷ்ரூம் வளருமா. நம்ம ஹீரோயினோட கசின் கத்துற மாதிரியே சவுண்ட் கேட்குமா. போய் பார்த்தா அங்கே ஏகப்பட்ட மஷ்ரூம் இருக்கும். அங்கே ஒரு
ஒரு டாக்டர் இருப்பான். நம்ம ஹீரோயினும் யோ என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்க, அந்த டாக்டரும் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதோட தொப்புள் கொடி தான் நாங்கள் வெட்டுவோம். ஆனால் நான் வெட்ட அந்த தொப்புள் கொடி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த தொப்புள் கொடி இருக்கிறதுனால அந்த குழந்தைங்க மறுபடியும் அவங்க அம்மா வயிற்றுக்கு போகணும் ஆசைப்படுறாங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என்னால் இதை நிறுத்த முடியல அப்படின்னு டாக்டர் சொல்ல, அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மஷ்ரூம் எடுத்து மூந்து பார்க்குறான். நம்ம ஹீரோவை கதவை தான் உள்ளே போய் பார்த்தா அந்த கசின் இருக்கிறா, அவள் பார்க்கவே வேற மாதிரி இருக்கிறா. அவள் வயிற்று கிழிச்சு தைச்ச மாதிரியே இருக்கும். டாக்டர் எனக்கு இன்னும் அதிக ரத்தம் வேணும் அப்படின்னு அந்த கசின் சொல்ல, நம்ம ஹீரோவை தள்ளி விட்டு நம்ம ஹீரோயின் அவன் கிட்ட கொண்டு போவானா, அவளுடைய நாக்கை வெளியே நிட்டு போல அந்த கொசுவோட மூக்கு இருக்கும்ல அது மாதிரியே இருக்கும். நம்ம ஹீரோயின் தள்ளி விட்டதில் அந்த டாக்டர் வந்து அவகிட்ட மாட்டிப்பான். அங்கிருந்து நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடுவாங்க. அங்கே வந்து 2 பேரும் மஷ்ரூம் பார்த்தோன்னு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டாக அந்த இடத்துல அந்த கசின் வருவா, அவ்வளோதான் அவங்க 2 பேரும் சொல்லி முடிஞ்சிச்சு. நம்ம ஹீரோயினை ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவங்க அம்மா வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், குளத்து பக்கத்தில் தான் நம்ம வீடு இருக்குது, கண்டிப்பாக அது அஃபெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அன்றைக்கி நைட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்போ அந்த நூடுல்ஸ் பார்க்குறது அப்படியே ஸ்பைரல் ஷேப்பில் இருக்குமா, பார்த்தோன்னே பயந்து போயிடுவான். நம்ம ஹீரோயினோட அப்பாவும் சோயிச்சி உங்கள் அப்பா சாவத்துக்கு முன்னாடி எங்கிட்ட சொல்லிக்கிறாரு அந்த ஸ்பைரோட அழகு எப்படி இருக்கும்னு, ஆனால் எனக்கு அப்போ தெரில, ஆனால் நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அதோட அழகு எப்படி இருக்கும்னு, அதை வச்சு நான் ஒரு ஆர்ட் உருவாக்கினேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினோட அப்பா சொல்ல, நம்ம ஹீரோயினா அவங்க அம்மாவோட சேர்ந்து பாத்திரம் அழுகிட்டு இருப்பா. அப்போ ரேடியோவில் ஊரை நோக்கி ஒரு புயல் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட தம்பியும் சில நாளாக அப்பா ஏதோ வினோதமாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் போய் பாப்பா அப்படி என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தா, அது பார்த்தாவே ஏதோ வினோதமாக இருக்கும். அதில் சில மூஞ்சிலாம் இருக்கும், அதை பார்க்குறதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோட அப்பா அம்மா மூஞ்சி மாதிரியே இருக்குமா. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் பயந்துடுறா. அப்படின்னு நம்ம ஹீரோயினோட அப்பாவை காமிக்கிறாங்க. அந்த பானையெல்லாம் ஒரு சூடுபடுத்திட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் இருப்பான். அதுலேருந்து நம்ம ஹீரோட அப்பா அம்மா குரல் கேட்குமா, என்ன எங்கள் அப்பா அம்மா குரல் கேட்குதுன்னு சொல்லி கீழே இருக்கிற கல் எடுத்து அதை போட்டு உடச்சிருவான். அதுலேருந்து ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக அதை வெளியே வந்து அந்த இடமே தீப்பத்தி எரிஞ்சு போயிடும். ஆனால் கரெக்டாக எல்லோரும் விட்டுட்டு வெளியே வந்துடுவாங்க. அப்புறம் அடுத்த சீன்லேயே அவங்க சொன்ன மாதிரி அந்த சூறாவளி தாக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அப்படியே வானத்தில் பார்த்தீங்கன்னா அது சுழல் மாதிரி சுற்றிட்டு இருக்கும். அப்படியே நியூஸில் காமிக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா மழை அதிகமாக வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பின்னாடி பார்த்தீங்கன்னா போன எபிசோட நம்ம ஹீரோயின் காம்படிஷன் பண்ணிட்டு போல அந்த பொண்ணு அங்கிருந்த ரிப்போர்ட்டரும் மழையோட தாக்கத்தால் தான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நியூஸில் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோட தம்பியும் அந்த சூறாவளி என்னை கூப்பிட்ற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்ல, சூறாவளிக்கு நடுவில் கண் இருக்கும், அதை தான் மேலே பார்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. கரெக்டாக நம்ம ஹீரோ வருவான். நம்ம ஹீரோயினை கையை பிடிச்சிட்டு டக்குன்னு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ மட்டும் வீட்டில் இருந்திருந்தா அவன் வீடே அடிச்சுட்டு போயிருக்கும், அந்த சூறாவளி அந்த ஒரு கண் ஒன்றை தான் கூப்பிடுது, உன் பேர் எது இவ்வளோ சொல்லிட்டு இருக்குது, அதுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால தான் ஒன்று எடுத்துக்க பார்க்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, 2 பேரும் வேகமாக ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அங்கே போகிற இடம் அப்படியே அழிஞ்சிக்கிட்டு இருக்கும். ஒரு இடத்துல நம்ம ஹீரோயின் வந்து மாட்டிப்பாளா. அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோயினுக்கு உதவி பண்ண பாப்பா. அந்த சூறாவளி அப்படியே அந்த பொண்ணு மேலே தூக்கி தொப்புன்னு கீழே போடும். அந்த இடத்துல இந்த பொண்ணு செத்து போயிடுவா. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு பதிலாக தான் அந்த பொண்ணு மிஸ்டேக்கை எடுத்திருக்கோம். இதை நினச்சி பார்த்து ஹீரோயின் வருத்தப்படுவா. அந்த சூறாவளி நம்ம ஹீரோயின் விடுற மாதிரி இல்லை, திரும்ப அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு கடத்தில் அங்கே ஒரு ட்ரைனர் வச்சிருக்கோம். அது கீழே இறங்கினாட்டி அங்கே இருக்கிற தண்ணி முதற்கொண்டு கூட ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கும். அது அப்படியே சூறாவளியாக வாரி மேலே தூக்கிட்டு போகுமா. அப்புறம் புயல்லாம் அடங்கி நம்ம ஹீரோயின்லாம் வேற இடத்துல இருப்பாங்க. அப்புறம் ஹீரோயின் அவங்க ஃபேமிலி எல்லாருமே ஒரு வீட்டில் இருப்பாங்க. இவ்வளோ புயலும் எப்படி இந்த வீடு மட்டும் ஒரு டேமேஜ் கூட இல்லாமல் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்க, இதை பார்த்தீங்கன்னா ஓட்டிலேருந்து எவனோ அதை பார்த்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினோட தம்பியும் இங்கே ஒரு மான்ஸ்டர் இருக்குது, இங்கே இருக்கிற நாய்களும் அதுதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு தம்பிக்காரன் சொல்ல, அப்புறம் யாராவது கூப்பிட்ற மாதிரி சவுண்டு கேட்கும். நம்ம ஹீரோயினோட அம்மா போய் பார்ப்பாங்க. பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்டு தான் அது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் எங்கள் பக்கத்தில் தான் சவுண்டு கேட்குது, மோஸ்ட் இருக்குதுன்னு நம்பிட்டு இருக்கிறீங்கல்ல, ஸோ இதெல்லாம் சும்மா ரூமர் தான். பக்கத்தில் ஒரு பையனும் அம்மாவும் இருக்கிறாங்க, அந்த பையனுக்கு இது உடம்பு சரியில்லை, அதனால் வலி தாங்க முடியாத கத்துறான், அவ்வளோதான், இது பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க அப்படின்னு அந்த நம்ம ஹீரோயினோட அம்மாவோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு. ஆக்சுவலி இவரோட பேர் வந்து வக்கபாயாஷி. அப்புறமேட்டு சரி ஓகே எல்லாம் போய் படுத்துக்கிறாங்க. நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அந்த தம்பிக்கான ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்ல, இல்லை யாரோ அழுகுற மாதிரி சவுண்டு கேட்குது அப்படின்னு நம்ம ஹீரோயின் போய் பாப்பா. பின்னாடியே நம்ம ஹீரோ வந்து டார்ச் லைட் எடுத்துகிட்டு வருவான். அங்கே ஒரு லேடி அழுந்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் என்னாச்சு அப்படின்னு கேட்க, என் பையன் இறந்துட்டான் அப்படின்னு கை காமிப்பாங்க. கை ஏதோ மறு அப்படியே பெருசாக்குற மாதிரியே இருக்கும். நம்ம ஹீரோயினில் போய் பார்த்து அப்படியே ஷாக் ஆயிடுறா. அப்புறம் ஆம்புலன்ஸ்க்குலாம் ஃபோன் பண்ணி இந்த பாடி எடுத்துகிட்டு போவ. அந்த வக்கவாஷி அப்படின்னு ஒருத்தர் இருப்பான்ல, அவன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் எப்படி செத்துன்னு உனக்கு தெரியுமா, அன்றைக்கி அவங்க வீட்டில் எட்டி பார்த்த வாட்டி அந்த இடம் போல ஓட்டையாக இருந்துச்சு, அதை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்ட வாட்டி, இல்லை அதெல்லாம் நம்ம ஹீரோயின் பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க, அது வந்துடுவா. அப்புறம் மறுபடியும் அந்த செவுத்துலேருந்து யாரை பார்ப்பாங்க, அது வேற யாரும் இல்லை, இந்த வக்கபாயாஷி தான். அவன் தான் செவுத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிறான். பரவாயில்ல கிரியே, நீ ரொம்ப தைரியசாலி பொண்ணு தான் அப்படின்னு அவன் கையை பார்த்தா அவன் கையிலையும் அந்த பெருசு அந்த மருவெலாம் இருக்கும். அப்புறம் அன்றைக்கி நைட்டு செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருக்குமா, அந்த செவுத்தில் அப்படியே கூர்மையை ஏதோ உடச்சிக்கிட்டு வெளியே வரும். அது வேற யாரும் இல்லை, இந்த வக்கபாயாஷி தான். அவன் உடம்பு பூரா அப்படியே கூர்மையில் நெட்டுக்கிட்டு நிற்குமா.
அந்த இடத்துல ஒரு எலி வரும். அதை பார்த்தனும் அதை கடிச்சு திங்க ஆரம்பிச்சிருவான். அப்புறம் நம்ம ஹீரோயை நோக்கி நடந்து வரும்போது அவன் கால் வைக்கிற எல்லாமே ஓட்டையாகும். ஹீரோயினும் கதவை தந்து வெளியே போவான். அவன் கிட்ட வந்துட்டான். அப்போ காத்துல ஒரு மரம் அப்படியே அவனை அடிச்சுட்டு போயிடும். நம்ம ஹீரோயின் காத்துல பறக்கூடாதுக்காக நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோனோட அப்பா வந்து பிடிச்சிப்பாங்க. பார்த்தா அந்த இடத்துல இன்னொன்று ஏதோ வருமா. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ப்ரொப்போஸ் பண்ணி காரில் ஆக்சிடென்ட் செத்து போனான்ல அந்த பையன். அவன் அப்படியே ஸ்ப்ரிங் மாதிரி குச்சிருவானா. அப்படியே அந்த ஸ்ப்ரிங் தனியாக போயிடும். அப்படியே அவன் உழுந்து போயிடுவான். அப்படியே அவனும் காலி. அப்புறம் அடுத்த நாள் காலையில எல்லாம் போய் எல்லாம் அடங்கி போயிடும். அந்த வக்க பாய்ஷங்கிறவன் வேற ஏதோ கோயிலில் விழுந்து கிடப்பான். நம்ம ஹீரோயின் வாய்ஸ் ஓவரில் இந்த மாதிரி வினோதமான விஷயங்கள்லாம் திரும்ப நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இங்கே இருக்கிற மக்களும் அதால் அஃபெக்ட் ஆனாங்க. இதை மாதிரி பார்த்து எனக்கு சலிச்சு போச்சு. ஸோ அப்படியே இந்த எபிசோடு முடிக்கப்படுது. கதையோட ஆரம்பத்தில் 3 நியூஸ் சேனல் சேர்ந்தவங்க கார்ல கொரசு டவுன் நோக்கி போயிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அங்க ஏகப்பட்ட சூறாவளியில அந்த கிராமமே பாதி அழியில எல்லாமே போயிருச்சு. அங்க இருக்கிற மக்களை காப்பாத்துறதுக்காக ஒரு குரூப் அங்க போயிருக்கும். ஆனா அந்த குரூப் அங்க போய் ரீச்சே ஆகல. அங்க என்னதான் நடக்குது இதை பத்தி வெளி உலகத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு இந்த 3 பேர் கொரசு டவுன் நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்படி போற வழியில ஒரு பெரிய டோர்னாடோ வந்து அந்த காரையை தூக்கி போட்டுரும். அப்படி தூக்கி போட்டதுல அதுல இருந்து ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வெளியே வருவா. மீதி 2 பேர் பார்த்தா அவங்க ஆல்ரெடி செத்து போயிட்டாங்க. இவளுக்கு நல்லா அடிபட்டிருக்கும். சரி அதுக்கு உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போயிட்டு இருக்கா. அப்படி போகும்போது அவளோட மூச்சு காத்து கூட இந்த ஸ்பைரல் ஷேப்ல வரும். இதெல்லாம் இமேஜினேஷனா உண்மையே நடக்குதா அப்படின்னு அவளுக்கு ஒன்றும் புரியாம அவ நடந்து போயிட்டு இருக்கா. அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்க ஏகப்பட்ட காரங்க அப்படி சேதரமாய் கிடக்குது. அநேகமா இவங்க எப்படி இந்த டொர்னாடோ கிட்ட மாட்டினாங்களோ அதே மாதிரி இங்க ஏகப்பட்ட பேர் மாட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அங்க இருக்கிற வீடுகள்லாம் அப்படி இடிஞ்சு சுக்குனரா இருக்கும். இப்ப வந்து சூறாவளி இந்த மாதிரி ஆனிச்சு அப்படின்னு அவ்வளவு ரொம்ப ஆச்சரியமா பாக்குறா. மேல பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் பறந்துட்டு இருக்கும். அப்புறம் அந்த இடத்துல ஒரு சூறாவளி உருவானதுல அந்த ஹெலிகாப்டர் சோழியும் முடிஞ்சு. அப்புறம் இந்த பொண்ணு அப்படி ஊருக்குள்ள போறா. அங்க இருக்கிற எல்லா வீடுகளும் இந்த சூறாவளி தாக்கத்தால இடிஞ்சு சுக்குனரா கிடக்குது. அங்க ஏகப்பட்ட பேர் செத்து போயிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து அப்படியே கமெண்டிட்டு வர மாதிரி இருக்கு இவளுக்கு. அப்புறம் அந்த இடத்துல ஒரு குளம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பைரல் ஷேப்ல சுத்திக்கிட்டு இருக்கும். இந்த பொண்ணு ரொம்ப ஆச்சரியமா பார்க்க அப்போ அந்த இடத்துல ஏகப்பட்ட சூறாவளிக்கே இவளை நோக்கி வந்துகிட்டு இருக்கும். அப்புறம் கரெக்டா நம்ம ஹீரோயினோட தம்பியும் சீக்கிரமா வந்து ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல பார்த்தா அந்த சூறாவளிக்குள்ளார மனுஷங்களா இருக்கிறாங்க. அவங்க இந்த டவுன்ல இருக்கிற எல்லா பில்டிங்ல போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து நம்ம ஹீரோயினோட தம்பியும் அப்புறம் பூசா வந்தால அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோயினோட தம்பி காரணம் அவங்கள பறக்கிறத பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே ஆசையாகுது. அவங்க பட்டர்ஃப்ளை கேங்க சேர்ந்தவங்க தானே, நானும் அவங்க கேங்ல போய் சேர்ந்துக்கிட்டா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல இங்க பாடுறா ஒன்ன மாதிரியே நிறைய பேர் அவங்கள மாதிரி ஆகணும்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் செத்து போயிட்டாங்க. ஸோ அதனால நீ அவங்க போகவே கூடாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்புறம் அந்த புதுசா வந்த பொண்ணு என்னை காப்பதற்குமே நன்றி அப்படின்னு சொல்ல சரி உங்களுக்கு அடிபட்டு இருக்குது வாங்க கொஞ்சம் பொறுமையை நடக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் அதை புது பண்ணணும் அப்படி நடந்து போயிட்டு இருக்கா. நம்ம தம்பிக்காரனும் அம்மா நீங்க எங்களுக்கு உதவி பண்ண வந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்க அப்பதான் அந்த புது பணம் அவளோட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. ஆக்சுவலி நான் வந்து ஒரு டிவி ஷோக்கான ஒரு ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்றா. இவளை நம்ம ரிப்போர்ட்டர்னு கூப்பிடுவோம். அப்புறம் நம்ம ஹீரோயின் அவளை பத்தி அவன் தம்பியை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. நாங்க சும்மா வெளியே ஏதோ பொருட்கள் கிடைக்குமா அப்படின்னு தேட வந்தோம். அப்புறமேட்டு நம்ம ஹீரோயின் அந்த குட்டையில அந்த சுழல சுத்தரை பத்தி சொல்லுவா. கிட்டத்தட்ட ஒரு 6க்கும் மேல சூறாவளிகள் அதுக்குள்ள அடக்கிறதுனால இந்த மாதிரி சுத்த ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வேகமா போனோம்னா அந்த சூறாவளிகள் நம்மளை தேடி வந்துடும். அதனால தான் நம்ம பொறுமையா போறோம் அப்படி நம்ம ஹீரோயின் சொல்ல சாதாரண ஒரு குட்டை ஒரு சூறாவளி உள்ள இழுத்துக்கிச்சா அப்படின்னு ரிப்போர்ட் அப்படியே ஷாக்கா வராங்க. அப்புறம் நம்ம ரிப்போர்ட்டருக்கு அடிபட்டிருக்குல்ல ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்காக நம்ம ஹீரோயின் அவள் வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. அப்படியே கதவு தந்து உள்ள போக பார்த்தா அந்த ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. என்னது இன்னும் ஆளுங்களா நீங்களாம் இடம் இல்லை வெளியே போங்க அப்படின்னு சொல்ல ஆனா இதுக்கு முன்னாடி நாங்க தான் இங்க ஃபர்ஸ்ட் இருந்தோம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. அப்படியே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே புலம்பிட்டே இருப்பான். இவன் புலம்பல் தாங்க முடியுமா வெளியே போட அப்படின்னு சொல்லி தோத்தி விட்டுருவாங்க. கூடவே நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா வெளியே வந்துருவாங்க. உள்ள இருக்கிறவங்க கதை சாத்திடுறாங்க. அப்புறம் தங்கறதுக்கு இடம் இல்லாம அப்படியெல்லாம் நடந்து போயிட்டு இருக்க நம்ம ரிப்போர்ட்டரும் நம்ம எப்படியாவது இந்த வில்லேஜ்லேருந்து வெளியே தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்றாங்க. தம்பிக்காரனும் ஆனா இங்க நிறைய பேர் இங்க வெளியே போறதுக்கு எந்த வழியுமே இல்லை அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அவளும் ரொம்ப ஷாக் ஆகிறா. ஹீரோயினோட அப்பா வந்துகிட்டு நான் பாதி செஞ்ச அந்த பானையை முழுசா செய்யணும், அது என்னுடைய மாஸ்டர் பீஸ், அதுக்காக நான் அந்த டிராகன் ஃபிளை பாண்டுக்கு நான் போகணும், அதாவது அந்த குட்டஞ்சு தெரியுமா அதுக்கு பேர் தான் டிராகன் ஃபிளை. ஹீரோயினோட அம்மா வந்துகிட்டு இல்ல நீங்க அங்க போக கூடாது, அந்த குட்டையே ஒரு சுழல் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்துகிட்டு அவ்வளவுதான் இது முடிவுக்கு வந்துருச்சு, இந்த மொத்த ஒரு சுழலாம் மாறப்போகுது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறான். நம்ம ரிப்போர்ட்டர் பொண்ணு வந்துகிட்டு அங்க இருக்கிற ரத்தம் மாறிக்கிறதெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்கிறா. அவ நம்ம ஹீரோயின் வந்துகிட்டு இல்ல பயப்படாத அவங்களும் மனுஷங்களும் அதுதான் இந்த மாதிரி மாறி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றா. அப்ப நம்ம தம்பிக்காரனுக்கு எதாவது நல்ல வாசனை வரும். என்னடா அப்படின்னு போய் பார்த்தா இந்த பட்டர்ஃபிளை கேங்னு சொன்னால அவங்க எல்லாம் எதையோ போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பிக்காரனை போய் பார்க்கறான். பார்த்தா இந்த மனுஷங்களாம் நத்தையா மாறி இருப்பாங்கல்ல அவங்களாம் அப்படியே சூடு பண்ணி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தம்பிக்காரன் பின்னாடி அந்த ஹீரோயின் ரிப்போர்ட்டர் பொண்ணு வர அங்க இருக்கிறவங்களும் என்னமா கண்ணு எங்க கேங்ல வந்து சேர்ந்துக்கிறியா அப்படின்னு கேட்க உங்க பட்டர்ஃபிளை கேங்ல வந்து சேர முடியாதா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. என்னது பட்டர்ஃபிளை கேங்கா? அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த பேரு, எங்க கேங்கு பேரு டிராகன் ஃபிளை கேங்கு, அது சின்ன டிராகன் ஃபிளை இல்ல பெரிய டிராகன் ஃபிளை அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லிட்டு இருக்காங்க. குறுக்கு நம்ம ஹீரோனோட அப்பா வந்துகிட்டு இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்ல அவரையும் சூறாவளியுமா சுத்த விட்டுருவாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோனோட அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவர் அப்படியே சுத்திக்கிட்டே போயிட்டாரு. இங்க இருக்கிற கேங்லாம் நம்ம ஹீரோயின் பக்கம் வர நம்ம ஹீரோயின் அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுருவா. அவங்க எல்லாரும் அப்படியே சூறாவளியுமா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த சூறாவளியில நான் ரிப்போர்ட்டர் ஹீரோயின் எல்லாரும் போய் மாட்டிப்பாங்க. ஆனா அந்த சுழல் மாளிகை அந்த குட்டம் வத்தினா இந்த சூறாவளியை அப்படியே இழுக்கும். நம்ம ஹீரோவும் பக்கத்துல ஒரு கம்பத்தை
பார்த்து பிடிச்சிப்பான். ஆனா அந்த டிராகன் ஃப்ளை கேங் அப்படியே இந்த குட்டைகளோட போயிடுறாங்க. ஸோ ஒரு வழியா அதுல இருந்து நம்ம பசங்க எப்படியே தப்பிச்சிட்டாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இன்னொரு குரூப்பை காமிக்கிறாங்க. இந்த வில்லேஜ் விட்டு வெளியே போக முடியாம ஒரே இடத்துல சுத்தி வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம பசங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறது அவங்களும் பாத்துருவாங்க. ஸோ அப்புறம் அந்த கேங்ல இருக்கிற ஒரு ஒளிப்பையன் வந்து நாங்களும் இந்த ஊரை விட்டு வெளியே போறதாக ட்ரை பண்றோம், ஆனா திரும்ப வந்த வழியா நாங்க வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். பக்கத்துல இருக்கிற குண்டு பையனும் நாங்க இங்க இருக்கிற டனல் வழியா போலான்னு இருந்தோம், ஆனா அந்த டனல்ல ஏதோ சுழல் மாதிரி எங்களை இழுக்கிற மாதிரி இருந்துச்சு, ஸோ அந்த வழியா எங்களால போக முடியல அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்ல போட்ல 4-5 பேர் இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு போட்ல போயிட்டு இருக்கும்போது அந்த தண்ணி அப்படியே சுழலாம் மாதிரி அவங்க அப்படியே உள்ள இழுத்துக்குச்சு அப்படின்னு இந்த ஒளிப்பையன் சொல்றான். சரி நீங்க இங்க இருந்து வரீங்க அப்படின்னு இந்த குண்டு பையன் கேட்க, எங்களோட வீட்டுல நிறைய பேர் இருந்தாலும் எங்களை வெளியே தோத்தி விட்டாங்க, எங்க அம்மாக்கு அடிபட்டு இருக்குது, நான் அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினா அவங்களை கூட்டிட்டு போங்க போறா. ஹீரோயினோட அம்மாவும் சரி என் ஹஸ்பண்ட் எங்க அப்படின்னு கேட்க, ஒரு சுழல் காற்று அப்படியே தூக்கிட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவும் ரொம்பவே அழுகுறாங்க. கவலைப்படாதீங்க, அந்த சூறாவளியில வேற எங்கே போய் விழுந்துருப்பாரு, நம்ம கண்டிப்பா கண்டுபிடிப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த கேங்கோ தங்குறதுக்கு இடம் கிடைக்குமா அப்படின்னு தேட போறாங்க. அந்த ஒளி பையனும் ஆமா காங்கிரட்டால செஞ்ச வீடு இடிஞ்சு போய் கிடக்குது, இந்த மரக்கட்டையில செஞ்ச வீடுல மட்டும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு கேட்க, அதெல்லாம் அந்த காலத்துல செஞ்ச வீடு அதனால இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குது, கவலைப்படாத நமக்கும் கண்டிப்பா ஒரு வீடு கிடைக்கும், அதெல்லாம் அதிகமா வில்லேஜுக்கு வெளியே தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. சோ இவ்வளவு நேரம் பேசுறாங்களா, இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணல. சோ 2 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. நாம இவங்க 2 பேத்துக்கு ஒளி பையன் குண்டு பையனே கூப்பிடுவோம். அப்ப அங்க ஒரு சின்ன பையன் என் முதுல ஏதோ பண்ற மாதிரி இது என்னன்னு பாருங்க அப்படின்னு பார்த்தா அவன் முதுகுல அந்த நத்தோட அப்படியே உருவாகுது. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்துகிட்டு நம்ம பொறுமையா நடக்கிறதுனால இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறான். இதே மாதிரி நம்ம முதல்ல இருக்குது அப்படின்னு செக் பண்றாங்க. பார்த்தா அந்த கண்ணாடிக்காரனோட முதல்ல பார்த்தா அந்த ஸ்பைரல் ஷேப் அப்படியே உருவாகிட்டு இருக்கும். சரி வாங்க சீக்கிரமா ரோவஸுக்கு போயிடலாம் அப்படி குண்டு பையன் சொல்ல, ரோவஸுக்கு போன மட்டும் செய்யுமா அப்படின்னு கண்ணாடிக்காரன் கேட்க, ஒளி பையனும் யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கடத்துல ரோவஸும் வந்துடும். அங்க 4-5 பேர் எங்களை உள்ள விடுங்க அப்படின்னு கேட்க, எங்களெல்லாம் உள்ள விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அந்த கண்ணாடிக்காரனும் ப்ளீஸ் எங்களை உள்ள விடுங்க அப்படின்னு கேட்க, இவங்க இடம் இல்லையா அப்படின்னு சொல்றான். பார்த்தா பக்கத்துல ஒரு டோர் இருக்கும், அது எல்லாம் சேர்ந்து திறக்க பார்ப்பாங்க. திறந்தா உள்ள இருந்து 3 தலைங்க வரும். அந்த 3 பேர் அப்படியே ஊத அதுல இருந்து அப்படியே சுழல் காற்றா வரும். பதிலுக்கு வெளியே இருக்கிறவங்களும் அப்படியே ஊதுவாங்க. அப்புறம் அங்க இருக்கிற ஒரு கட்டையை வச்சு உடச்சி ஒரு வழியா உள்ள போலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு 2 கப்பல்ஸ் இந்த ஊரை விட்டு வெளியே போகும்போது ஒரு ஸ்பைரலா மாதிரி அப்படியே ஒட்டிப்பாங்க தெரியுமா, அதே மாதிரி இங்க ஏகப்பட்ட பேர் அப்படி இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அந்த மர வீடு உடஞ்சி அப்படியே எல்லாம் வெளியே வந்துருவாங்க. வந்தவங்க கீழே இருக்கிற கட்டையெல்லாம் வச்சு அடியில மறைச்சிக்கிறாங்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்த நம்ம ஹீரோயினும் அம்மா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்க, தெரியல ஆனா அவங்க எதையோ வச்சு மறைச்சிக்கிறாங்க அப்படின்னு ஒளி பையன் சொல்றான். அப்புறம் மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சூறாவளி வருது, ஆனா இவங்களுக்கு எதுவும் ஆகல. அப்ப அங்க ஒரு சின்ன பையன் நம்ம காப்பாற்ற ரெஸ்கியூ டீம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான் எல்லாரும் தப்பிச்சு போறோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த தண்ணியை அப்படியே சொல்லலாம் மாதிரி அந்த கப்பல் எல்லாத்தையும் உள்ள இழுத்துக்குது. அப்புறம் நைட்டும் ஆகுது, நம்ம பசங்க எல்லாரும் ஒரு இடத்துல ஸ்டே பண்றாங்க. அப்போ அந்த இடத்துல இந்த டிராகன் ஃபிளை கேங் இந்த நத்தையமான மனுஷங்களாம் அப்படி எரிச்சிருப்பாங்க தெரியுமா, அதெல்லாம் அந்த இடத்துல இருக்கும். நம்ம பசங்களும் பசி தாங்க முடியாம அதை எடுத்து அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஒளி பையனும் இந்த கறியை சாப்பிடு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்க, நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்க்க அவன் தான் அந்த இடத்துல முதல்ல உட்காந்து வெளுத்து கட்டிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோயினும் சரி இதை வாங்கலாம் அப்படின்னு கிட்ட போறா. அப்புறம் அதை வாங்கலாம் இல்லையான்னு தெரியல, கண்டிப்பா வாங்கிருப்பா தான் நினைக்கிறேன். அப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா பார்க்கறதுக்கு தம்பியை பார்க்கறதுக்காக போறா. பார்த்தா அந்த இடத்துல நம்ம தம்பிக்காரன் பார்த்தீங்கன்னா அந்த கோயில மாட்டிக்கிட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோயின் போய் காப்பாத்து விட்டு என்னடா ஆச்சு அம்மா எங்கடா அப்படின்னு கேட்க, அம்மா வந்து கோயில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தம்பிக்கார சொல்றான். நம்ம ரிப்போர்ட்டர் அப்படி ரொம்ப ஷாக்கா வராங்க. என்னன்னு பார்த்தா நம்ம தம்பிக்கார முதுகுல அந்த நத்தோட அப்படியே உருவாயிட்டு இருக்கும். நம்ம ஹீரோயின் என் தம்பியை கூட்டி இந்த வில்லேஜ் விட்டு வெளியே போயிடும் நல்லா சரியாயிரும், அப்புறமேட்டு எங்க அப்பா அம்மா வந்து தேட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, பதிலுக்கு நம்ம ஹீரோவும் இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்லை, இந்த கேர்ஸ் இந்த ஊர் முழுக்க பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி நம்ம இப்படிதான் போறது அப்படி ரிப்போர்ட்டர் கேட்க, இந்த குச்சி எந்த டைரக்ஷன்ல வருதோ நம்ம அந்த டைரக்ஷன்ல போவோம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம். அப்புறமேட்டு நம்ம ஹீரோயினோட தம்பி எல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஏதோ ஆன் அடிக்குமா சவுண்ட் கேட்கும். என்னன்னு பார்த்தா இந்த ஒல்லி பையன் தான் அவனே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் உருவாக்கிட்டு இருக்கான். அவன் அப்படியே கத்தி சொல்ல அப்படியே அது சூறாவளி மாதிரி உங்களை வருது. அப்புறம் நம்ம பசங்க நடக்கிறாங்க நடந்துட்டே தான் இருக்கிறாங்க, இன்னும் வெளியவே போக முடியல. அப்புறம் ஆப்போசிட்ல யாரும் வரமா இருப்பாங்க. யாருன்னு பார்த்தா இந்த குண்டு பையன் தான். அந்த பக்கம் வந்தவங்களும் இந்த பக்கம் போகணும்னு சொல்ல, இந்த பக்கம் வந்தவங்களும் இல்ல அந்த பக்கம் தான் போகணும்னு சொல்ல, நடுவில் இருக்கிறவரையோ எப்படியோ ஒன்று போய் தொலைங்க அப்படின்னு சொல்றான். சரி அப்ப எல்லாம் ஒட்டுக்காவே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போ ஒன்னாவே போறாங்க. அதுக்கப்புறம் அவன் கேங்ல ஒருத்தனுக்கு பாதி நத்தையா மாறிட்டு இருப்பான் தெரியுமா, அவன் கழுத்துல கயிறை போட்டுலாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்புறமேட்டு அவனும் ஒரு முழுசா ஒரு நத்தையா மாறிடுறான். அப்புறம் அந்த 3 பேர் அப்படியே ஜெல்லு ஒளிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. பக்கத்துல இருக்கிறவன் கத்தி எடுத்து அதை போட்டு தரலாங்கிற போது அது அப்படியே உள்ள போயிடும். அந்த குண்டு பையனும் சும்மா இல்லாம அந்த நத்த ஓட்டுக்குள்ள போய் அதை அப்படியே கடிச்சு தின்னுகிட்டு இருப்பான். வெளியில இந்த 2 பேரும் டே எங்களுக்கு வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க வெளியே. நம்ம ஹீரோயின் கேங்க சரி இங்க போயிடலாம் சொல்லிட்டு அவங்க வந்து போயிருவாங்க. போற வழி கூட ஸ்பைரல் மாதிரி சுத்திட்டு தான் போவாங்க. ஹீரோ வந்துகிட்டு நான் தான் சொன்னல நம்மளால தப்பிக்க முடியாது, நம்ம சாபத்து காலம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றான். அப்ப அங்க ஒரு வெட்டப்பட்ட மரத்தை செக் பண்ணுவாங்க. அதுல பார்த்தா நம்ம ஹீரோட அப்பா நம்ம ஹீரோ கூப்பிடுற மாதிரியே இருக்கும். நம்ம ஹீரோ வந்து பார்த்த விட்டு பயந்து அப்படியே நடுங்குவான். அப்புறம் நம்ம ஹீரோயின் தான் வந்து நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்துவா. அப்புறம் மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரிப்போர்ட்டரோட வாட்சுக்குள்ள இருக்க அந்த முள்ளு கூட அப்படியே இந்த ஸ்பைரல் ஷேப்ல இருக்கும். அப்புறம் ஆப்போசிட்ல யாரும் வர மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா இந்த குண்டு பையன் கேங்க தான். சரி எதுக்கு எங்கிட்ட தப்பிச்சு பண்ணீங்க அப்படி குண்டு பையன் கேட்க, இல்ல நாங்க தப்பிச்சு நான் போல அப்படின்னு ரிப்போர்ட்டர் சொல்றா. நம்ம ஹீரோனோட தமிழ் நடக்க முடியல, சரி நான் தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முதல்ல தூக்கிக்கிறான். ஹீரோ தூக்கிட்டு மறுபடியும் அப்படி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோட தம்பி பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த நத்தையா மாறிடுவான். இவங்க கிட்ட இந்த தம்பியை கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஷார்ட் கட்ல போவாங்க. பார்த்தா அது பெரிய பழமா இருக்குங்க. நம்ம ஹீரோயினும் சீக்கிரமா அங்க போயிரு, அவங்க கிட்ட மாட்டினா உன சாப்பிட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல, நத்தையம்மான தம்பிக்கிறோம் அங்க இருந்து போக மாட்டான். நம்ம ஹீரோயின் குச்சி வச்சு தள்ளுவா. அப்புறமேட்டு தான் அவன் அங்க இருந்து போவான். அப்புறம் நம்ம பசங்க கேங்க நம்ம குண்டு பையன் கேங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க. இந்த குண்டு பையன் கேங்
கேங்கு சேர்ந்தவங்களாம் அவங்க சாப்பிட்டாங்களா அந்த நத்த மனுஷன்லாம் அதெல்லாம் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த குண்டு இந்த நத்த ஓட்டுக்குள்ள போயிருப்பான் தெரியுமா, அதெல்லாம் அப்படியே சொல்லும் போது அவங்க அப்படியே ஸ்பைரல் மாதிரி ஆவாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் அவங்க சாபத்துக்குள்ளாயிட்டாங்க. சரி வாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க நடக்கிறாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த டவுன்ல இருக்கிற எல்லா வீடும் அப்படியே ஸ்பைரல் ஷேப்ல இருக்கும். ஆக்சுவலி இந்த வீட்டுக்குள்ளார அந்த ஸ்பைரல் மாதிரி சுத்திட்டு அந்த மனுஷங்களா இருந்தாங்க தெரியுமா, அவங்க தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இதெல்லாம் அப்படியே ஆச்சரியமா ரெண்டு பொண்ணுங்க அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ தான் சொல்றான், ஆக்சுவலி ஆரம்ப காலகட்டத்துல இந்த ஊர் இப்படிதான் இருந்துச்சு, போக போக தான் இது குறைஞ்ச டவுனா மாறுனுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோயினும் சரி நீங்க எப்படியாவது வில்லேஜ் தப்பிக்க பாருங்க, நான் எங்க அப்பா அம்மா கண்டுபிடிச்சு நான் அவங்க கிட்ட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல ரிப்போர்ட்டரும் ஏன் இப்பெல்லாம் சொல்ற, நீ எங்க கூட வர வேண்டியதுனா அப்படின்னு நம்ம சொல்றா. அப்புறம் ஹீரோயின் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த ஊருக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த ஸ்பைரலாமான மனுஷங்கள்லாம் ஒருத்தர் அப்படியே இழுத்துட்டு வந்துட்டு இருக்கான். இது வேற யாரும் கிடையாது, நம்ம ஒளி பையன் தான். ஏதோ ரொம்ப வருஷம் ஆன மாதிரி முடி தாடிலாம் வளர்ந்துருக்குது, எப்படி இத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு வயசாகவும் இருக்குது அப்படின்னு ஒளி பையன் கேட்க நம்ம ஹீரோயினும் டே ஒளி பையன் நீடா இது என்னடா இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்றா. நான் இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு நான் தான் இது எல்லாத்தையும் உருவாக்குனேன் அப்படின்னு ஒளி பையன் சொல்றான். சரி எங்க அப்பா அம்மா யார பாத்துக்கிறியா, எங்க அப்பா ஒரு பானை செய்யறவரு, அவர் எங்க நீ பாத்துக்கிறியா அப்படின்னு கேட்க அந்த டிராகன் ஃபிளைக்கு பக்கத்துல ஏதோ ஒரு நபர் இருந்தாரு, ஆனா அது உங்க அப்பாவானு எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஒளி பையன் சொல்ல ஆக்சுவலி அந்த குட்டை இருக்கும் தெரியுமா, அதுக்கு பேர் தான் டிராகன் ஃபிளை, முன்னாடியே சொல்லியிருந்தாங்க நான் சொல்ல வந்துட்டேன். இதை கேட்ட ஹீரோயினும் சரி நம்ம அப்பாவா தான் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் அந்த டிராகன் ஃபிளை நோக்கி போறாங்க. இந்த ஒளி பையனும் யாரும் அங்க போவாதீங்க ஏன்னா நானே அங்க போனதில்லை அப்படின்னு சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் அந்த ரிப்போர்ட்டர் பண்ணி எல்லாரும் அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த மனுஷங்களும் ஒரு வித்தியாசமான கிரியேச்சர்லாம் மாதிரி இருப்பாங்க தெரியுமா, அவங்களாம் கூட இருக்கிறாங்க. அப்படியே நைட்டும் ஆயிருது. நம்ம ஹீரோயின் இருந்துகிட்டு அம்மா ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஊர் இப்படிதான் இருந்துச்சுன்னா ஏன் இது காலப்போக்கில் இதெல்லாம் இடிச்சிட்டு புதுசா கட்டினாங்க, ஒருவேளை அப்படியே அது காலப்போக்கில் அப்படியே மாறி இருக்கலாம், ஆனா எப்படி மாறினாலும் திரும்பவும் அது அதே ஃபார்முக்கு வந்துடுது. சரி அப்படியே மாறினாலும் அதுக்கான ரிப்போர்ட்ஸ் இருக்கணும்ல, ஆனா அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு ரிப்போர்ட்டர் கேட்க ஒன்னு அழிஞ்சிருக்கும் இல்லைன்னா எல்லாத்துக்கும் அப்படியே மறந்துருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சோ அப்படியே காலையிலேயாவது மறுபடியும் நம்ம பசங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரிப்போர்ட்டர் நடக்கவே முடியல, அவ அப்படியே அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டா. அவ மேல பாத்தீங்கன்னா இந்த கரும்புகை அப்படியே கீழே இறங்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோவும் சீக்கிரமா வாங்க அது எங்க கீழே போய் பார்க்கணும் அப்படின்னு எல்லாரும் சும்மா தெரிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. அப்புறம் அங்க ஒரு வேர் ஹவுஸ் இருக்கும், அது வழியா நம்ம ஹீரோவும் ஹீரோயின் வெளியே வந்துருவாங்க. ஆனா ரிப்போர்ட்டர் பண்ண மட்டும் அதில் மாட்டிப்பா. அவ்வளவுதான் நம்ம ரிப்போர்ட்டர் சொல்லி முடிஞ்சு. அப்புறம் சடனா வீட்டுக்குள்ள இருக்கிற மனுஷங்க எல்லாரும் அவ்வளவுதான் என்ன கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் திடீர்னு எல்லாரும் அமைதியாயிருவாங்க. நம்ம ஹீரோவும் பக்கத்துல இருக்கிற டோர் அப்படியே திறப்பான். உள்ள பார்த்தா அங்க எந்த மனுஷங்களும் இருக்க மாட்டாங்க. சோ அது வழியாவே இந்த ஊரோட சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துருவாங்க. அந்த கரும்பக அப்படியே அண்டர் கிரவுண்ட் மாதிரி கீழே போவோம். இதை பார்த்து நம்ம ஹீரோயினும் கண்டிப்பா எங்க அப்பா அம்மா கீழே தான் இருப்பாங்க, நான் கீழே போய் பாக்குறேன் அப்படின்னு போவ நம்ம ஹீரோவும் நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயின் அப்படியே கீழே போறாங்க. அப்படி போகும்போது ஒரு மனுஷன் அப்படியே ஸ்பைரல் ஷேப்ல செத்து போய் கிடப்பான். அது நம்ம ஹீரோ ஹீரோயின் தாண்டி போவாங்களா, திடீர்னு நம்ம ஹீரோயின் காலை பிடிச்சிருவான். பிடிச்சது இல்லாம கடிச்சு வேற விட்டுருவானா. நம்ம ஹீரோவும் தடுக்க போறோன்னு பிள்ளை ரெண்டு பேரும் அங்க இருந்து கீழே விழுந்துருவாங்க. நம்ம ஹீரோயின் வேகமா அப்படி கீழே போவா. பார்த்தா அந்த இடத்துல படிக்கிட்டு உடஞ்சு போய் கிடக்கும். நம்ம ஹீரோயின் கீழே இறங்குறன்னு பெருல அங்க இருந்து கீழே விழுந்துருவா. அப்படி கீழே விழுந்த ஹீரோயினுக்கு ஒன்னும் ஆயிருக்காது. அங்க பார்த்தா ஏகப்பட்ட மனுஷங்க இருப்பாங்க. அந்த இடமே பாக்குறதுக்கு அப்படியே ஜெய்ஜாண்டிக்கா இருக்கும். நம்ம ஹீரோயின் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுவா. அப்புறம் நம்ம ஹீரோ தேடும் போது அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோனோட அப்பா அம்மா அங்க இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அதை பார்த்து ரொம்பவே கதறி அழுதுகிட்டு இருப்பா. அதே இடத்துல தான் நம்ம ஹீரோவும் இருப்பான். நம்ம ஹீரோ வந்துகிட்டு இந்த சாபத்துக்கு பின்னாடி இருக்கிற இந்த மர்மத்தான் ஒரு வழியை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இங்க இருக்கிறதெல்லாம் சுத்தி பாரு, 100 வருஷத்துக்கு ஒரு தடவை இதோட பசியை தீக்கிறதுக்காக இது எல்லாத்தையும் உள்ள இழுத்துக்குது, இங்க பாருக்கிறிய நீ என்ன பண்ணவே தெரியாது, தயவு செஞ்சு இந்த டவுன் விட்டு வெளியே போயிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல பதிலுக்கு நம்ம ஹீரோனும் இல்ல எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு என்னாலே இங்க இருந்து போக முடியாது அப்படின்னு சொல்றா. அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் போய் கை கொத்துக்கிட்டு அவங்களும் அந்த சாபத்துக்கு ஆளாயிடுறாங்க. சோ ஒரு வழியா அந்த சாபம் அந்த முழு உருவத்தை அடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோனோட பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சாபம் எங்க ஊரை விட்டு நீங்கினுச்சு அப்படின்னு சொல்றா. சோ மறுபடியும் இந்த டவுன் பாத்தீங்கன்னா அதோட பழைய ஃபார்முக்கு வந்துருச்சு. சோ அப்படியே சில வருடங்கள் கழிச்சு நம்ம ஹீரோனோட பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல ஒரு வழியா இந்த சாபம் நீங்கி மக்கள் மறுபடியும் பழைய மாதிரி வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல அப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு கண்ணாடி போட்ட பொண்ணு அப்படியே கீழே இறங்குவா. அப்புறம் அவளை பாக்குறதுக்கு அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்திருப்பான். ரெண்டு பேரும் சேர்ந்து நடந்து போறாங்க. அந்த கண்ணாடி போட்ட பொண்ணும் அம்மா நம்ம ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு ஓடி போறதை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்க சோ அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் எப்படி பேசியிருப்பாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த அனிமி எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம உங்களுக்கு கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருக்கிற வகையில மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.